வணக்கம். கல்வியாண்டு 2025-26 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் எம்இஸில் எவ்வாறு பதிவு செய்தல் என்பதனை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதற்கு முதலில் எம்இஸில் உங்கள் பள்ளியின் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஃபார்ம் அகாடமிக் இயர் 2025-26ன்னு ஒரு நியூ டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நியூ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் எந்த ஸ்டூடெண்ட்டே ஆட் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எம்டியாக இருக்குது. மேலே இருக்க ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. விண்ணப்ப படிவம் கீழ்கண்ட மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்ட்டு. அதாவது அங்கன்வாடியிலேருந்து வர ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வர ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி, இல்லைன்னா டைரக்ட் நியூ அட்மிஷன். ஸோ இந்த க்ரைட்டீரியாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து நம்ம என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து செலக்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். நம்ம மேலே சொன்ன அந்த கேட்டகரி வந்து கீழே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அங்கன்வாடி, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அ ப்ரைவேட் ஸ்கூல், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட், ஸோ டைரக்ட் நியூ அட்மிஷன். இதில் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல் செலக்ட் பண்ணால் மட்டும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் ஐடி. இது நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுங்கிற அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணால் மட்டும் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் அங்கன்வாடியோ இல்லை வந்து டைரக்ட் அட்மிஷன் இல்லை அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்டோட நேம் இங்கிலீஷில், தமிழில். ஸோ ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கிளாஸ் ஆஃப் அட்மிஷன் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரிலேஷன், ரிலீஜியன், அவங்களோட என்ன கம்யூனிட்டி நம்ம மென்ஷன் பண்ணணும். சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்னா நமக்கு கீழே ஆப்ஷன் வந்து எஸ் இல்லை நோ, இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வரும். அவங்க எஸ்னா நம்ம எஸ் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருவோம். பேரண்ட்டோட மொபைல் நம்பர். ஸோ ஆதார் வந்து இப்போதைக்கு ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்டூடெண்ட் ஆதார் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை என்ட்ரியாகவே விட்டுறலாம். ஒன்ஸ் எல்லா காலம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சப்மிட் கன்ஃபர்மேஷன் கேட்கும். எல்லா டீட்டெயிலும் கரெக்டுங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு கீழே உள்ள சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு க்ரீன் டிக்கரோட நமக்கு தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் நேமோட டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஐடியும் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிவிட்டேன். நான் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயிலுமே எனக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இப்போ இதில் ஏதாச்சும் எனக்கு சேஞ்சஸ் இருக்குது, நான் இது ராங்காக என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா சைடில் ஆக்ஷனுக்கு கீழே ஒரு க்ரீன் கலரில் ஒரு பென்சில் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கரெக்ஷனோ அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு எகெயின் கீழே உள்ள சப்மிட்டுங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். சப்போஸ் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் இல்லைன்னா அந்த காலமை எம்டியாக விட்டுட்டு நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எகெயின் சப்மிட் கன்ஃபர்மேஷன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மேலே உள்ள ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்ம நியூ ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஆக்ஷனுக்கு கீழே மொத்தம் உங்களுக்கு 3 டேப் இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று எடிட்டர், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ரெசிப்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து இந்த அட்மிஷன் ரெசிப்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபைல் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்தந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்குன்னு ஜென்ரேட் ஆகிருக்க அந்த ஐடி நம்பர் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஐடி, அதை வச்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லாக ராங்காகவே நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா கீழே ரெட் கலரில் உள்ள அந்த டெலீட் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் பள்ளியோட நியூ அட்மிஷன் ஃபார்மை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.